ஆமாம், மகிழ்ச்சியாக தான் வந்தேன், மகிழ்ச்சியாக போகிறேன். அப்போது தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை சொல்ல இல்லை சீட்டு போட்டிடுறது கன்ஃபார்ம். எங்கே வேணாலும் போட்டி போடுவான். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எங்கே சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நின்று கடந்த 5 ஆண்டுகளில் தளபதி அவர்களும் திராவிட அரசும் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சூழலில் தமிழகத்திற்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று நம்ம டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை பார்த்தீங்கல்ல, அவர் எப்படி அழுதாருன்னு பார்த்தீங்கல்ல. எப்பேற்பட்ட ஒரு பாதக செயலை இந்த பாஜக அரசு செஞ்சிச்சுங்கிறத இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்னாங்கல்ல. தனக்கு பிடிக்கல, தான் நினைக்கிறத சாதிக்கணும்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர்கள் மீது அபாண்டமான பொய் வழக்குகளை புனைந்து, அதுவும் சிபிஐ மாதிரியான ஒரு தனி நிறுவனத்தை தன்னுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பயன்படுத்துகிற ஒரு படுபாதகத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அன்றைக்கு நேற்றைக்கு கெஜ்ரிவால் சிந்திய கண்ணீர் என்பது பாஜகவினுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அது எதிரொலிக்குங்கிறது என்னுடைய கருத்து. சீட்டு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு புதிய வரவுகள் கிட்டத்தட்ட 13-14 கட்சிகள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பாஜகனுடைய ஒரு பாதக செயலை தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு வழிவகையில் நம்மளே ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதனால் இப்போ எத்தனை சீட்டு நமக்கு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. மீண்டும் திராவிட சித்தாந்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய நிலைப்பாடு. தாராளமாக கேட்கட்டும். எனக்கு தளபதி எங்கே கொடுக்குறாரோ இங்கே நிற்க போகிறேன். அவர் யாரை ஏற்றி நிற்க சொன்னாலும் நிற்க போகிறேன். நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் ஏழையா பணக்காரனாங்கிறது முக்கியம் இல்லை. மனசால் நான் மிகப்பெரியவன், பறந்தவன். அதனால் தேர்தலுக்கு பணங்கிறது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லலை. அது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நான் மக்களுக்கான போராளி தான், மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடியவன் தான். என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையை தவிர இதில் பணம் ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். சரி, இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல மூடில் இருக்கேன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன். இந்த நேரத்தில் எதுக்கு? இல்லை அதே உங்களுக்கு தெரியுது. வேணாம், அவரே மன வருத்தத்தில் இருப்பார், நிறைய மன உளைச்சல் இருப்பார். பார்ப்போம். சின்னம் இது தளபதியோட சின்னம் தான். அதில் வெற்றி சின்னத்தில் நிற்க முடியும், தோக்கிற சின்னத்தில் போய் நிற்க முடியாதுல்ல. என்னப்பா, அவர் ஏதாவது ஒரு படம் கால் சீட்டு கொடுத்து ஒரு 200 கோடி ரூபா கொடுத்தாருன்னா நின்றுவேன்.